நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். சோ நம்மளுடைய இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா இன்றைக்கு திருமதி அண்ணன் மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபிஸோட காத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாப்பி கார்த்திகை தீபம். உங்களுக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். ரெண்டு பேரும் சேமா வந்திருக்கோம்ல. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். ஆமா, கார்த்திகை தீபம்னாலே விளக்கே தெரிச்ச நல்ல கிராண்டா சாரி கட்டிட்டு நல்லா இருக்கும் இல்லையா? சேம் கலர்ல வந்துட்டோம். சோ சொல்லுங்க மேம், இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா மிளகு அடையும் வேர்க்கடலை உருண்டையும். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை உருண்டைக்கு இதே மெத்தட் தான் பொட்டுக்கடலை உருண்டையும். வேர்க்கடலைக்கு பதிலா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து வறுத்துக்கணும். வறுத்ததா இருந்தா கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை கடலை, அதனால வறுத்துக்கலாம். 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஈஸியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கப்பு 1 கப்பு கடலை, 1/2 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி, அவ்வளவுதான். இந்த வேர்க்கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டைக்கும் அதேதான். நம்ம வந்து கார்த்திகை தீபம் சாயந்தரம் தான் விளக்கேத்துவோம். அதனால நம்ம காலையில கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி நம்ம ஃபுல் டே மத்தியானம் மேல கூட ரிலாக்ஸ்டா பண்ணலாம். காலையிலேயே பண்ணணும்னு ஒரு இது இல்ல. எல்லா வேலையும் முடிச்சிட்டு இந்த கடலை உருண்டையெல்லாம் ஒரு 2 நாள் முன்னாடி கூட செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து 1 வாரம் 10 நாள் கூட நல்லா இருக்கும். நம்ம வந்து சும்மா எல்லாம் கடலை உருண்டை செய்ய மாட்டோம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னா நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் கடலை உருண்டை அப்படிதான் செஞ்சு பார்த்தேன். அழகா உருட்ட வரணும்னு. சில சமயம் என்ன ஆகும்னா பாகு பதம் தப்பி போயிடும். அப்புறம் உருட்ட வராது. நம்ம பிகினர்ஸா இருந்தா கை வந்து சூடும். அதுக்கு எங்க அக்கா சொன்னா, ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, கடலை உருண்டை தான் விக்குதுல, வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு. அப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ரொம்ப ஈஸியா வந்தது இந்த அளவுல. அப்புறம் அதையே அடிக்கடி பண்ணிடுறது. இந்த மாதிரி வெடிச்சுக்கணும். போதும். இத வந்து அடுப்புல இருந்து இறக்கிடலாம். பார்த்து தெரியுது பாருங்க, 2 உடைஞ்சிருச்சு. இப்ப வந்து தோல் உரிச்சு அந்த மாதிரி வேர்க்கடலையும் விக்குது, வறுத்ததும் இருக்கு. அப்படி வாங்கிட்டோம்னா தோல் எடுத்துடலாம். அப்படி ஒயிட்டாவே இருக்கு. அதுனா கொஞ்சம் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் பதத்த மாதிரி இருக்கும் அது. இது நல்லா ஆறட்டும். இப்ப வந்து மிளகு அடைக்கு அரைச்சுக்கலாம். மிளகு அடைக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு நம்ம அடைக்கு மாதிரி தான் நம்ம புடுங்கல் அரிசி சேர்ப்போம். நம்ம வந்து அது ஒரே அளவா சேர்ப்போம். இதுல வந்து பச்சரிசி 1 கப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் 1/4, 4 சம. இத வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சரி. இதுல வந்து காரத்துக்கு நம்ம மிளகு சேர்க்க போறோம். மிளகு இது வந்து 1 டீஸ்பூன் அளவு. ஏன்னா கார்த்திகை மாசம் வந்து நல்ல குளிர் காலம். ஆமா, அது சாயந்தர நேரம் இந்த மிளகு போட்டு அடை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். அந்த காலத்துல வந்து கரெக்டா தான் எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தண்ணி கொஞ்சம். இந்த அளவு அரைச்சா போதும். சரி. இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? எப்பவுமே இப்படிதான்ப்பா, ஏதாவது பொட்டுக்கடலை உருண்டை அந்த மாதிரி முதல் நாளே செஞ்சு வச்சிடுறது. அப்புறம் அப்பம், பச்சரிசி வாழைப்பழம் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பம். இல்ல சேஞ்சுக்கு வேணும்னா இந்த மில்லட்ஸ், அந்த பச்சரிசிக்கு பதிலாக ஏதாவது போட்டுக்கிறது. அப்புறம் வந்து
பழம் அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் செய்யறதில்ல. ஏன்னா ஸ்வீட் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால அதுவும் இந்த உருண்டை வேர்க்கடலை பர்ஃபின்னா சாப்பிடுவான். ஓகே. அது உருண்டை வந்து எடுத்துக்குவான், விரும்பி ரொம்ப சாப்பிட மாட்டான். இந்த அடை அது செய்யறது, ஏன்னா நைட்டுக்கு டிஃபன் ஆயிடுச்சு. 2 in 1. கருவேப்பிலை கொஞ்சம். ஸோ கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா இன்னைக்கு வந்துட்டு அண்ணம்மா வந்து அதுக்கான ரெசிபி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடைக்கான மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் உருண்டைக்கும் வந்து வேர்க்கடலையும் நல்லா வறுத்து அரை வச்சிருக்காங்க. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. தேங்காய் வந்து பல்லா இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே. இதெல்லாம் அளவுலாம் இல்லை, நமக்கு வேணுங்கிறது பிடிச்சா நிறைய போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அடையை ஊத்திடலாம். அப்புறம் இதை ஆறினதும் தோல் எடுக்கணும். சரி. இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு நம்ம வீட்டில் அப்படியே ஒரு பேப்பரை விரிச்சிட்டு ஊதினோன்னா இதெல்லாம் பறந்துடும். அப்புறம் அதை மாத்திரம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால நம்ம வெங்காயம் அதெல்லாம் போடுறது இல்லை. அதனால இந்த மாதிரி இது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் மாவு. நீங்க என்ன பண்ணுவீங்க மீனாட்சி கார்த்திகை அன்னைக்கு? நம்ம வீட்லயும் இந்த பொரி உருண்டை கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை வச்சு உருண்டை பிடிச்சி இது பண்ணுவோம். ஸோ அது இல்லாம அசிஷுவல் ஸ்வீட்ஸ் ஏதாவது அம்மா பண்ணுவாங்க. பாயாசம் செஞ்சு வடை பண்ணுவோம். ஆமா, உளுந்த வடை பண்ணுவோம். வடை பாயாசம் இருக்கும். அப்புறம் நான் முதல் தடவை இங்க சென்னையில வந்து எல்லாருமே அந்த பொரி உருண்டை பண்ணுவாங்க, பொட்டுக்கடலை போட்டு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றச்சு எனக்கு உருண்டை பிடிக்க வரல. ஓகே. அப்ப என்ன, பாகு இறுகிச்சுன்னா உதிர்ந்துரும், அப்படியே அள்ளி வச்சுட்டு. அப்புறம் அது வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு. உருண்டையை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம மனகோலம்னு எங்க செட்டிநாடுல எல்லாம் நாங்க பண்ணுவோம். அதுலயும் பொட்டுக்கடலை இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் போட்டு அந்த டேஸ்டே இருந்தது. அது என்ன, அந்த பாசி பருப்புல ஓமப்படி மாதிரி செஞ்சு போடுவோம். இது வந்து பொரி. அதனால ரெண்டுமே நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட் வெந்துருச்சு. ஓகே. பட் என்ன, உங்களுக்கு தான் ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, நீங்க விளக்கு ஏத்திட்டு. ஆமா. இன்னும் மதுரையில நாங்க இருந்த போதுன்னா, சென்னையில கூட அவ்வளோ இல்ல, மதுரையில கார்த்திகை நல்லா கொண்டாடுவாங்க. வீடு ஃபுல்லும் விளக்கேத்தும். ஆனா அன்னைக்குதான் காத்து ரொம்ப அடிக்கும். அது என்னவோ சோதனையோ என்னவோ காத்தா அடிக்கும். அப்புறம் பார்த்து அப்ப நான் மதுரையில இருந்த போது என் ஃப்ரெண்டும் நானும் போட்டி போட்டுட்டு ஏத்துவோம். 101 விளக்கு அந்த மாதிரி பெரிய வீடு, வெளியில ஃபுல்லு காம்பவுண்ட்ல எல்லாம் வச்சு அந்த மாதிரி அதுக்குன்னே ஒரே மாதிரி வாங்குவேன். இந்த செராமிக்ல விற்குது இல்லையா, அது மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிறது. அகல்னா நம்ம தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க வந்து சென்னையில வந்து ஒரு மாதிரி மிஷன் லைஃப். கலர் கோலம் சாயந்தரம், அது ஒரு இது. அந்த காவி நல்லா இருக்கும். எல்லாருமே சாயந்தரம் வந்து கலர் கோலம் போடுவாங்க. இது இப்படிதான் இருக்கும். ரொம்ப ரோஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். இது மேல வந்து அப்படியே கொஞ்சம் பட்டர் சூடா இருக்கிறச்சே வச்சிட்டோம்னா உருகிடும். கொஞ்சம் வெல்லம். இதே மாதிரி நம்ம சுட்டு வச்சுக்கணும். இன்னொன்னு சுடலாம். இப்ப இந்த உருண்டைக்கு பாகு வச்சுக்கலாம். சரி. அரை கப்பு வெல்லம் சொன்னேன் இல்லையா, ஆமா.
வெல்லம் அரை கப். நீங்க சொன்ன மாதிரி இதுல இந்த பாகு தான். ஆமா, இல்லைன்னா ரெசிபியே சொதப்பிடும். ஆமா, அது நம்ம பண்ணி பழகிட்டோம்னா ஈஸி தான். இப்ப வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த வடிகட்டிக்கு இந்த கார்த்திகை சமயத்துல பாகு வெல்லம்னு கிடைக்கும். கடையில எல்லாம் போர்டு போட்டே வச்சிருப்பாங்க. இன்னும் அந்த வெல்லத்துல உருட்டினாதான் வந்து அது நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் உருண்டை. மிளகு அடை எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா வந்துட்டு மாவு வந்து அரைச்சு அதில் வந்துட்டு நல்லா நிறைய மிளகு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணாங்க. தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு அடை ரெடி பண்ணி அதுக்கு மேலே வெண்ணெயும் வெல்லமும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து வேர்க்கடலை வச்சு அந்த உருண்டைக்கு வந்து பாகு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாகு பார்க்கறதுக்கு ரெடியாக ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரி, இதுக்கு வந்து அப்படியே உருட்டு பதம் நல்லா அப்படி போட்டா டங்குன்னு சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணும். நீங்க அம்மாக்கு உருண்டை பிடிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல நல்லாவே பண்ணுவேன். ஓகே ஓகே. இது வந்து அந்த வெது வெதுன்னு இருக்கிறச்சே பிடிச்சிடணும். 2 பேர் இருந்தாதான் நல்லா ஈஸியா இருக்கும். ஆனா ஒன்னும் கஷ்டம் இல்ல. அப்புறம் ஒட்டி இருந்தாலும் அடுப்புல வச்சிட்டோம்னா அது இலகிரும், திருப்பியும் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து அடுப்புக்கிட்டே அப்படியே நின்று விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. பக்கத்துலயே நின்று செஞ்சிடணும். இப்ப கொஞ்சம் அப்படியே வருது. அடுப்பை குறைச்சுதான் வச்சுக்கணும். இப்ப கொஞ்சம் வருது பாருங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் வரணும். இப்ப பாருங்க அப்படியே நிக்குது. போதும். நல்ல மிட்டாய் மாதிரி வந்துருச்சு பாருங்க. சவுண்ட் வந்துருச்சு. இப்ப அடுப்புல இருந்து எடுத்துட்டு இந்த வேர்க்கடலையை கொட்டிடலாம். இத வந்து சிலர் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அத கையில தொட்டுட்டு உருட்டுவாங்க. ஆனா நான் வந்து அது தொட மாட்டேன். ஏன்னா அந்த பளபளப்பு போயிடும். அதனால லைட்டா தண்ணி கூட கைய தண்ணியில நனைச்சுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் கையில. ஊட்டி பாக்குறீங்களா? இல்ல மேம், இன்னும் பசிடாது. செஞ்ச அடுத்த செகண்ட் எடுத்துட்டீங்களே. இல்ல சுடாது. சுடல. கொஞ்சம் பெருசு சின்னதா வருது இல்லையா? ஒரே மாதிரி வரணும்னா மெஷரிங் ஸ்பூன் இருக்கு இல்லையா, டேபிள் ஸ்பூன், அது பெருசா இருக்கும். அதுல எடுத்துட்டு அப்படியே எடுத்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும் உருண்டை. இப்ப இந்த அடியில நம்ம பிடிக்க இதெல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அதையும் வரணும்னா திருப்பியும் அடுப்புல சிம்மில வச்சு எடுத்தோம்னா அப்படியே நல்லா வந்துரும். அதையும் உருட்டிடலாம். ஃபர்ஸ்ட் சூடோட நம்ம அப்படியே பிடிச்சு வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம இப்படி பண்ணோம்னா இன்னும் டைட் ஆயிடும். சரி மேம். ஏன்னா அப்பவே வந்து நமக்கு டைட்டா பிடிக்க வராது. ஏன்னா அவசரமா பிடிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதும் இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா இறுகி இந்த மாதிரி லூஸா இருக்கிறதெல்லாம் நல்லா டைட் ஆயிடும். சாப்பிட்டு பாருங்க. பிரசாதம் ரெண்டையும். ஸோ கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா இன்னைக்கு நமக்காக அண்ணன் மேம் 2 ரெசிபி சூப்பரா செஞ்சிருக்காங்க. என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட சேர்த்து சாப்பிட்றதுடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ யூஸ்வலா எல்லாரும் அடை பண்ணுவாங்க. பட் பட்டரோட எவ்வளவு பேர் அது சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்க இந்த பட்டர் வெல்லத்தோட கொடுத்தது தேங்காயோட கிரன்ச்சினஸ்க்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு மேம். ஆமா, வேற எதுவும் சைட் டிஷ் கூட வேண்டாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு.
அது கொஞ்சம் ஆறணும். ஆறினா நல்லா கிறிஸ்பா வந்துடும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. இன்னைக்கு நம்மளே சேர்ந்து உருட்டியாச்சு. ஸோ டேஸ்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பாகுக்கு தான் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கான அளவு எவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான அளவை ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த பிரசாதங்கள் ரெண்டுமே அற்புதம் மேம். தேங்க்யூ ஸோ மச். மிளகு அடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, உப்பு, மிளகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, எண்ணெய், வெல்லம், வெண்ணெய். மிளகு அடை செய்யும் முறை: மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த பச்சை அரிசி, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து இதோடு மிளகு, உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணீர் ஊற்றி அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு அரைத்து வைத்த மாவில் கருவேப்பிலை, தேங்காய் சேர்த்து தோசை கல்லில் அடைப்போல் வார்த்தெடுத்து அதன் மேல் வெண்ணெய், வெல்லம் சேர்த்து பரிமாறினால் சுவையான மிளகு அடை தயார். வேர்க்கடலை உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, வெல்லம். வேர்க்கடலை உருண்டை செய்யும் முறை: வாணலியில் வேர்க்கடலையை வறுத்து தோல் உரித்து எடுத்துக்கொள்ளவும். பிறகு வேறொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு தண்ணீர் ஊற்றி 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்து பாகு வரும் வரை நன்கு கிளறி கொள்ளவும். பிறகு அதோடு வேர்க்கடலையை சேர்த்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்தெடுத்தால் சுவையான வேர்க்கடலை உருண்டை தயார்.